வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாரதர் விஷ்ணுவோட ஒரு பெரிய பக்தர் அப்படின்றது. ஒரு நாள் எப்பயும் போல் நாரதர் நாராயணா நாராயணா அப்படின்னு பாடிக்கிட்டு வைகுண்டம் போயிட்டுருந்தார். அப்போ விஷ்ணு நாரதரை பார்த்து, நாரதா உங்களோட பக்தியை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே நாரதர் விஷ்ணுவை பார்த்து, அப்போ நான் தான் உங்களோட சிறந்த பக்தனா அப்படின்னு கேட்டார். அதுக்கு விஷ்ணு, இல்லை, அப்போ யார் அப்படின்னு கேட்டார். வா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போனாங்க. அது ஒரு காலை நேரம். ஒரு சின்ன குடிசைக்கிட்ட போனாங்க. அங்கே ஒரு விவசாயி அப்போ தான் தூங்கி எழும்பி நாராயணா நாராயணான்னு எழும்புனோன்னே 2 தடவை கைகூப்பி சொல்லிட்டு இருந்தார். அப்போது விஷ்ணு நாரதரை பார்த்து, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இவர் கூட இருந்து நீ பார்த்துட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லுவார். அந்த விவசாயி நாள் ஃபுல்லாக நிலத்தை உழுதுகிட்டே இருப்பார். அப்போ நடுவில் மத்தியானம் சாப்பிடும்போது மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னால் நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் திருப்பி நிலத்தை உழ ஆரம்பிச்சிருவார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் விஷ்ணுவை பார்க்க நாரதர் வருவார். நாராயணா நாராயணா அப்படின்னு. அந்த விவசாயி மொத்தமே 3 தடவை தான் உங்கள் பேரை நாராயணா நாராயணான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நான் உங்கள் பேரை எப்பயுமே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ நான் தானே உங்களோட சிறந்த பக்தன் அப்படின்னு சோகமாக கேட்பார். அதுக்கு விஷ்ணு, நான் ஒரு நிமிஷத்தில் உனக்கு பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் அந்த மலைக்கு மேலே ஒரு நதி இருக்குது, அதில் போய் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வா, ஒரு துளி கூட சிந்தாமல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். நாரதனும் விஷ்ணுவோட பேச்சை கேட்டு தண்ணி எடுக்க போவார். அப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு வரும்போது நாராயணா நாராயணான்னு சொல்லாமல் ரொம்ப கவனமாக ஒரு துளி கூட சிந்தக்கூடாதுன்னு விஷ்ணு சொன்னாருன்றதை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமாக துளி கூட சிந்தாமல் கொண்டு வந்து சேர்ப்பார். விஷ்ணு அதை பார்த்துட்டு, நல்லது, நீ ஒரு துளி கூட சிந்தாமல் எடுத்துகிட்டு வந்துட்ட, ஆனால் எத்தனை தடவை என்னோடய பேரை உச்சரித்த அப்படின்னு கேட்பார். அதுக்கு நாரதர், என்னோட முழு கவனமும் தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுல இருந்துச்சு, அதனால் 2 தடவை தான் சொன்னேன் அப்படின்னு விஷ்ணுக்கிட்ட சொல்லுவார். அதே மாதிரி தான் அந்த விவசாயியும், அவருக்கு என்ன மேலே இருக்க அன்பு எப்பயுமே மனசில் இருக்கும். ஆனால் உச்சரிக்கிறது மட்டும்தான் அவருக்கு எப்போயாவது நேரம் கிடைக்கிறப்போ. அதனால என்னால் அந்த விவசாயியோட அன்பை புரிஞ்சுக்க முடியுது, அதே மாதிரி உன்னோட அன்பையும் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு விஷ்ணு சொல்லுவார். அதுக்கு நாரதர், உங்களுக்கு உங்களோட எல்லா பக்தர்கள் மேலே இருக்க அன்பையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் எல்லா பக்தர்களையும் ஒரே மாதிரி அன்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். மாதிரி கடவுள் மேலே பக்தின்றது கடவுள் மேலே இருக்க ஆழமான அன்புன்றதையும் புரிஞ்சுக்குவார் நாரதர். நன்றி.